கொண்டக்கடலை புடலங்காய் கறி எப்படி இப்படிலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து 1/2 டம்ளர் கொண்டக்கடலையை கருப்பு சுண்டல்களை போட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து குக்கரில் மாற்றி ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் புடலங்காயை இந்த மாதிரி தோல் சீவி இந்த மாதிரி வந்து யூ ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது தண்ணி எல்லாமே காய் சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா இதை போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு கூடவே நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு சாம்பார் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற புடலங்காயும் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை இது ரெண்டையுமே அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா 2 வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மசாலா உள்ளே பிடிக்கிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே 1/4 டம்ளர் வேக வச்ச பாசி பருப்பு அதையும் உள்ளே போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம், எல்லாமே நல்லா வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு, நல்லா மாவு மாதிரி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா ஹை ரிச் ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு இது, சைட் டிஷ் இது ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துடலாம். உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஃபுட் இது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.